தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, மயிலாட். ராஜ்முருகனோட இயக்கத்துல இந்த படம் ரெடியா இருக்கு. ராஜ்முருகன் அப்படின்னு சொன்னாலே அவருடைய கன்டென்ட்லாம் பொலிட்டிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்காவும், மிக முக்கியமா இந்த ஏழை மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சின்ன சின்ன ஆசைகள் தான் இருக்கும். நீங்க அந்த ஆசைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ப லைஃப்ல ரொம்ப ஈஸியா கடந்து போற ஒரு பாயிண்ட்டா இருக்கும். அந்த மாதிரியான ரொம்ப ஈஸியா நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள், அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய டாஸ்க்கா இருக்கும். அந்த டாஸ்க்க அவங்க ரீச் பண்றதுக்காக எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கொண்டு போறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்றத, நம்ம கண் முன்னாடியே அப்படியே கொண்டு வந்து காட்டுவாருங்க. அதுக்குள்ள நெறைய பாலிடிக்ஸ் பேசுவாரு. அப்படிப்பட்ட ஒரு படமா தான் நான் இந்த மயிலாட் படத்த பார்க்குறேன். படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்லயே சசிகுமார் வந்து, "நான் வந்து இறந்து போறேன். சூசைட் பண்ணிக்க போறேன்" அப்படின்றத சொல்றாரு. அதுக்கு காரணமா என்ன சொல்றாருன்னா, "நான் ஏற்கனவே இறந்துட்டேன்னு ஒரு சர்டிஃபிகேட்டும் தந்திருக்காங்க." அப்படின்ற ஒரு பாயிண்ட்ட அவரு முன்வைக்கிறாரு. இது எப்படி நடந்தது? ஏன் நடந்தது? அப்படின்ற ஒரு பேக் ஸ்டோரிய நமக்கு அப்புறமா டைரக்டர் அவர்கள் சொல்றாரு. இன்னொரு பக்கம் சென்ட்ரல் மினிஸ்டருக்கு வந்து ஒரு கிட்னி தேவைப்படுது. அந்த கிட்னி இல்லன்னா அவங்க உயிரோடயே இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரோடைய கதையும் எந்த பாயிண்ட்ல மீட் பண்ணுது? இதன் மூலியமா ராஜ்முருகன் சமூகத்துக்கு என்ன சொல்ல வராருன்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. இந்த படத்துல எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா அமைஞ்சது ஃபர்ஸ்ட்டு இந்த கதைக்களம் அண்ட் ராஜ்குமரனுடைய அந்த ஸ்க்ரீன் பிளே. முக்கியமா ராஜ்குமரனுடைய படங்கள்லாம் நான் என்ன பார்ப்பேன்னா, நமக்கு தெரிஞ்சவங்க, இல்ல நம்ம வாழ்க்கையில ட்ரெயின்லயோ, பஸ்லயோ கடந்து போம்போது, ஒரு 10 நிமிஷம் யார் கூடயாவது பேசும்போது, அவங்க வாழ்க்கைய பத்தி நம்மகிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்கல்ல. அந்த வாழ்க்கைய நம்ம கேட்கும்போது ரொம்ப அழகாவும் இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம லைஃப்ல ரொம்ப ஈஸியா இருக்கு. அவங்க லைஃப்ல அது எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு பாயிண்ட்டா ஒண்ணு இருக்கு. அத ரீச் பண்றதுக்கு அவங்க எத்தன வருஷம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செகண்ட் யோசிப்போம். அப்படி ஒரு கதைய ரொம்ப ஈஸியா ஆடியன்ஸ்க்கு வந்து சொல்லுவாரு. அது இந்த படத்துலயும் இருக்கு. அதுல சசிகுமார் அண்ட் சைத்ரா ரொம்ப அழகா அந்த கேரக்டர்ல பிளெண்ட் ஆயி, கண்டிப்பா இந்த கேரக்டர்ஸ் உயிரோட இருந்தாங்கன்னா, இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்தது. அண்ட் ராஜ்முருகன் அவர்கள் இந்த கதையில இன்னும் ஒரு படி மேல போய் மிக முக்கியமா என்ன சொல்றாருன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன விதைக்கிறோமோ, அதுதான் வளரும் அப்படின்றது தான் இந்த படத்தோட கருவா இருக்கு. அதுல ஒரு மினிஸ்டரா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 2 குழந்தைங்கள வளர்க்குறாங்கன்னும்போது, அந்த குழந்தைங்க எப்பேர்ப்பட்ட முடிவுகள் எடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் ஒரு யாரு அப்பா, அம்மான்னே தெரியாத ஒரு பையன். அது இன்னொரு பாயிண்ட்ல அந்த பையன எடுத்து குருவா வளர்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த 2 பேரையும் அந்த குரு எப்படி சொல்லி வளர்க்குறாரு? என்ன சொல்லி வளர்க்குறாரு? என்ன நல்ல விஷயங்கள போதிச்சிருக்காரு? அதன் காரணமா அவங்க எடுக்கிற முடிவு என்ன? அவங்க என்ன சாமிய கும்பிடுறாங்க? "அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை" அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் அவர்கள கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய முடிவு என்னவா இருக்கும்? அத இந்த கதைக்குள்ள கரெக்ட்டா பிளெண்ட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு எப்படி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு கன்வின்சிங்கான ஒரு பாயிண்ட்குள்ள கொண்டு போணும்னு ஒண்ணு இருக்குல்ல. இது 2த்தையும் இந்த பாயிண்ட் மூலியமா ரொம்ப சரிசமமா ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காரு ராஜமுருகன் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு அது. அண்ட் படம் ஆரம்பிச்சு முடியிற வரைக்கும், எனக்கு எந்த அளவுலயும் பெரிய லேக் அப்படின்ற மாரி ஃபீல் ஆகல. நான் எந்தெந்த இடங்கள்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணா, மிக முக்கியமா செகண்ட் ஹால்ஃப்ல ஒரு போர்ஷன் வரும். என்னன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டிராமா ஒண்ணு பண்ணுவாங்க. சைத்ராவும், சசி அவர்களும். அந்த ஸ்டேஜிங்கு, அதுல அவன் பண்ண விதம், அது எல்லாமே தியேட்டரே பிளாஸ்ட் ஆயி சிரிக்கும் அப்படிங்கிற சந்தேகமே இல்ல. அண்ட் மிக முக்கியமான கேரக்டர்ஸா, ஜோக்கர் படத்துல ஹீரோவா நடிச்ச குரு சோமசுந்தரம். அவரு இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவரு. இன்னொரு பக்கம் வந்து கோபி நாயனார், அறம் படத்தோட இயக்குனர். அவரு இப்படி நெறைய பேர் இந்த படத்துக்கு வந்து ஒரு பலமா வந்து உள்ள சேர்ந்திருக்காங்க. அவங்களுடைய எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படத்துல வந்து ஒரு ஜட்ஜா ஒருத்தர் கேரக்டர்ல வந்து ஜெயராம் சார் வச்சு நடிச்சிருக்காரு. அவருடைய கேரக்டரைசேஷன், அவரு பேசுற டயலாக்ஸ், அந்த டயலாக்குள்ள இருக்க அரசியல், அது தியேட்டர்ல எப்படி பிளாஸ்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாவே இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதெல்லாம் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டா பார்க்குறேன். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் இந்த கதைய எப்படி ஸ்டேஜ் பண்ண விதம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கிராமத்துக்குள்ள இருக்கும்போது அது எந்த அளவுக்கு ப்ளசன்ட்டா இருக்கு. அண்ட் ஒரு லாரிக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அந்த லாரிக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலை மேல ஒருத்தன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மூட்ட தூக்கிட்டு போறான்ற மாரி ஒரு ஒரு ஆ ஒரு ஆர்ட் ஒண்ணு ரெடி பண்ணி, அத இங்க சசி அவர்கள் வந்து எப்பேர்ப்பட்ட முடிவெடுக்க போறார்ன்னு சொல்லிட்டு, சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப அழகா அது ஒண்ணு ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் டைரக்டரும் அத வந்து ஒரு மெட்டஃபரிக்கா இந்த கதைய இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சு சொன்ன விதம், இது எல்லாமே இந்த படத்த ரொம்ப அழகாவும், ரொம்ப சூப்பராவும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாவும் காட்டியிருந்தது. அண்ட் இத இன்னும் பியூட்டிஃபுல்லா ஆக்குறதுக்காக ஷான் ரால்டனுடைய மியூசிக். கண்டிப்பா இந்த படத்துல கேட்கிற எல்லா பாடல்களும் உங்களுக்கு உடனடியா பிடிக்கும்ன்றதுல சந்தேகமே இல்ல.
வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவும் இந்த சாங்ஸ ரிப்பீட் மோட்ல கேட்பீங்கன்றதுலயும் டவுட்டே கிடையாது. படம் ஆரம்பிச்சு முடியிற வரைக்கும் இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருந்தாலும், நமக்கு ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல என்ன டவுட் வருது அப்டின்னா, இந்த கேரக்டர்ஸ் வந்து எடுக்கிற முடிவெல்லாம் ஒரு பக்கம் தெளிவாவும் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஒரு மாரி கிரேசியான ஒரு பாயிண்ட்டுக்குள்ளேயும் அவங்க இருக்காங்களோ அப்டின்றது தோணுது. அந்த கிரேசியான முடிவுகள் எடுக்கும்போது ஆடியன்ஸா நம்ம என்ஜாய் பண்றோம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல அந்த கேரக்டர் மேல நமக்கு டவுட் வந்துட்டே இருக்கு. அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. இந்த கேரக்டர் இப்படிதான் நடந்துக்குமா? அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அத பிரேக் பண்ணி இன்னும் இந்த கேரக்டர ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு கேரக்டரா மாத்தியிருக்கலாமோன்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. அதுக்கு காரணம் அந்த கதைக்குள்ள நம்ம அந்த அளவுக்கு ஆழ்ந்து போறோம்ன்றதுக்காக தான் மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்துல வந்து ஒரு இடத்துல வந்து ஹீரோ ஒய்ஃப் முன்னாடி அசிங்கப்பட்டுடுவாரு. அந்த அசிங்கத்த மறுபடியும் வந்து அதுலேருந்து வெளில வரணுன்றதுக்காக ஒரு ஐடியா ஒண்ணு பண்ணி, ஒரு ஜெயிலுக்குள்ள ஒரு சீக்வென்ஸ் நடக்கும். அதெல்லாம் ஒரு ஃபன் பிளாஸ்ட்டா கண்டிப்பா வந்து இந்த சண்டைலாம் போடாம இருக்காங்கள்ல, நம்ப பல ஆண்கள நம்ம வாழ்க்கையில மீட் பண்ணிப்போம். ஒருத்தர் ஒரு மாரி இருப்பாங்க. ஒரு சில பேர் ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க. அவங்களால சண்டை போட முடியும். பட் ஒரு சில காரணங்களால அவன் அமைதியாவே இருப்பான். அப்படி ஒருத்தனுடைய லைஃப்ல ஒருத்தன் அடிச்சுட்டான். அப்படி இருக்கும்போது அவன் வந்து உனக்கு பணமும், பவரும் இருக்கனால நீ அடிச்ச. அதே பவரும், பணமும் எனக்கு இருக்கும்போது, நான் எப்படி உன்ன ரிவெஞ்ச் எடுக்கிறேன் பாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுல ஒரு ஹை இருக்கு. அது கண்டிப்பா ஆடியன்ஸ கனெக்ட் பண்ணுன்ற அந்த மீட்டர தெரிஞ்சு ராஜ்முருகன் அவர்கள் அந்த சீன பேக் பண்ண விதம், எழுதின விதம் அது எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. அந்த அந்த சீக்வென்ஸாவே வந்து ஒரு பிளாஸ்ட்டான ஒரு மூவ்மெண்ட்டா ஒர்க் அவுட் ஆகுன்றதுல சந்தேகமே இல்ல. அண்ட் ரீசென்ட்டா நம்ம பல படங்கள் பார்த்திருப்போம். ஒரு சில படங்கள் நம்மள வெறும் என்டர்டெயின் பண்ணியிருக்கும். ஒரு சில படங்கள் நம்மளுக்கு மெசேஜ கடத்தியிருக்கும். ஒரு சில படங்கள் நமக்கு வந்து ஞாபகப்படுத்தும். ஆமா, இப்படி ஒரு சம்பவத்த நம்ம ரீசென்ட்டா தான ஒரு நியூஸ்லயோ, இல்ல வேற எங்கேயோ ஒண்ணு கேள்விப்பட்டோம். அப்படி ஒரு சம்பவம் தான் ரீசென்ட்டா என்ன நடந்துட்டுன்னா, இந்த ஆர்கன நம்ப எல்லாருமே வந்து டொனேட் பண்றாங்கன்ற பேர்ல இங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசென்ட்டா இந்த கிட்னி திருட்டு பத்தி நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம்ல. அந்த சப்ஜெக்ட்ட இந்த கதைக்குள்ள கொண்டு வந்து ஆடியன்ஸ்க்கு ரொம்ப அழகா ஒரு ஸ்கிரீன் பிளேயோட ஒண்ணு குடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது ஆரம்பிச்சு முடியிற வரைக்குமே, நமக்கு ஒரு இடத்துல கூட இந்த மெசேஜ நம்மகிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்ற ஒரு எண்ணம் வரமாட்டேங்குது. ஒரு வாட்டியும் நம்ம பார்க்கும்போது, அவங்க எப்படி இத ஹேண்டில் பண்றாங்க? என்ன மாரியான ஐடியா யோசிக்கிறாங்க? அடுத்து அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்ற அந்த த்ரில்லர் பெர்ஸ்பெக்டிவ்லயும், இன்னொரு பக்கம் அந்த டிராமாவையும் ரொம்ப அழகா ஸ்டேஜ் பண்ணது தான் இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியா நான் பார்க்குறேன். இதை தாண்டி நீங்க மயிலாடு படம் பார்த்திருந்தீங்களா, பார்க்க போறீங்கன்னா, உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு ரிவ்யூல சந்திக்கிறேன். அது வரையும் டாடா பை பை. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.